மகர ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த 10 வருடமா பாத்தீங்கன்னா பலவிதமான சேலஞ்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். அதாவது 2014-15 இருந்து ஆல்மோஸ்ட் இப்ப 2025 வரைக்கும் இந்த 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சஸ் மகர ராசி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி 10 வருஷம்னு பாத்தீங்கன்னா, விருச்சிகத்துல சனி வரும்போதே பாத்தீங்கன்னா ராசிய 3ஆம் பார்வையால சனி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காருன்னு பேரு. ஆனா விருச்சிக ராசி அப்படின்றது அந்த இடத்துல சனி வரும்போது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். ஏன்னா காலபுருஷன் அந்த காலபுருஷ அமைப்பு படி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படின்றவர் 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. இது எல்லாருக்குமே பொதுவான விஷயம். அப்படி பார்க்கும்போது மகரத்துக்கு பாத்தீங்கன்னா ராசி அதிபதியா வர்றவர் சனியையும் 3ஆம் பார்வையா பாக்குறாரு. இது எல்லா ராசிக்குமே பொருந்துற ஒரு விஷயம்தான். ஆனா 11ஆம் இடம்ன்றது இந்த விருச்சிகமா வர்றதுனால அந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல 2014 இருந்து ஆரம்பிச்சு இந்த 10 வருடம் ரொம்பவே சேலஞ்சஸ் அப்படின்றது இந்த மகர ராசிக்கு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு அவங்க பிறக்கும் போது சனி அந்த இடத்துல இருக்காரு. வயது வித்தியாசம் அப்படின்றது இங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், அவங்க பிறக்கும் போதும் சனி அந்த இடத்துல இருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த தனுசு ராசி, அதுக்கப்புறம் மகரம், கும்பம் இந்த 3 இடங்கள்ல சனி வரும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் அப்படின்றது நிறையவே இருந்திருக்கும். மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சொந்த வீட்டுல தான் சனி வராரு, இங்க ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லி இருந்தாலும் அது எதுவுமே பாத்தீங்கன்னா நடந்திருக்காது. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் சொந்த வீட்டுல இருக்குன்னா மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். ஆனா ராசி அதிபதி அப்படின்னு சனியாவே இருந்து இப்ப உதாரணத்துக்கு மகர ராசிக்கு சந்திரன் அங்க இருக்காரு, அந்த இடத்துல சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா சனியோடைய பவர் அங்க அதிகமா இருக்கு. அதாவது மத்த ராசிக்கு இவருடைய இம்பாக்ட் அப்படின்றதோட இங்க சனி பகவான் ஆட்சி ஆகுறாரு. அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் சேலஞ்சஸ் அதிகமா தான் இருந்திருக்குமே தவிர அது பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல இருக்கிற பலன்களை நிச்சயமா கொடுத்துருக்க மாட்டாரு. நம்மள டிசிப்ளின் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. நீ அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், நம்ம எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைச்சோமோ அதையெல்லாம் நம்மள செய்ய வச்சிருப்பாரு. நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறைகள் வச்சிருப்போம். இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னா நீ அப்படி இருக்க கூடாது, நீ இதை தாண்டி தான் நீ திங்க் பண்ணணும், இதை தாண்டி நீ வெளியில வந்தாதான் உனக்கு நான் கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சனி பாத்தீங்கன்னா பலன் கொடுத்திருப்பாரு. கும்பராசிக்கு போகும்போதும் அதே மாதிரிதான் இருக்கும். சோ இப்ப மகர ராசிக்கு கும்பராசிக்கு சனி வரும்போது நிச்சயமா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் பீரியடாவே இருந்திருக்காது. ஏன்னா சொந்த வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் அது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த வீட்டுல இருக்கும்போது நம்ம எப்படி கம்ஃபர்டபுளா இருப்போமோ அதே மாதிரிதான் எல்லா பிளானட்டுமே சனியை தவிர்த்து. அதனால மகர ராசி கும்பராசி அப்படின்றப்போ அது கொஞ்சம் சேலஞ்சஸ் அதிகமா தான் இருந்திருக்கும். சோ இப்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பாத்தீங்கன்னா மார்ச் 29, 2025 பயிற்சி ஆயிருக்காரு. சோ இந்த காலகட்டம் அப்படின்றது பயிற்சி ஆகும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர மாதிரி சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இத்தனை பிளானட்டரி இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றது ராசி அதிபதி மேல இருக்கு, 3ஆம் இடத்துல இருக்கு. சோ இந்த காலகட்டம்ன்றது பொதுவா எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ் அவுட்கம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்றது சந்திரனுக்கு இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மெலிஃபிக் பிளானட் வர்றது பாசிட்டிவான விஷயம். அதுல ராசி அதிபதின்ற பட்சத்துல பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் பீரியடை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது நிச்சயமா இருக்கும். எதெல்லாம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ட்ரபிளா இருந்ததோ அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்குன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு வரும். அதே மாதிரி வேற வகையில அதாவது செகண்ட் இன்கம் நம்ம ஜெனரேட் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்ல தசாபுக்தி நம்மளுக்கு ஃபேவரபிளா இருந்தாதான் இந்த மாதிரி மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் அப்படின்றது பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எடுக்கும்போது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சக்சஸ் அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் இந்த ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு ஸ்பார்க் இருக்கும். நம்ம எப்படியாவது எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இந்த ஒரு 10 இயர்ஸ்ல நம்மளுக்கு நடந்த விஷயங்கள் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம இதை முடிக்கணும்ன்ற அந்த ஒரு தீர்மானமான ஒரு சிந்தனை இருக்கும். அக்ரிகல்ச்சர், போல்ட்ரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகள், விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கும் இது பாத்தீங்கன்னா ஃபேவரபிளான பீரியட்னு சொல்லலாம். புதுசா ஏதோ ஒரு இடம் வாங்கணும், இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வரணும், இல்ல பாத்தீங்கன்னா நீங்க முடிவு பண்ணியிருக்கிறத பிக்ஸ் பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரிதான்.
ஒரு விளம்பரத்துல வந்து எல்லாத்தையும் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்ற மாதிரி தான் இந்த பொது பலன் அப்படின்றது. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது பலன்ல நம்ம பிறந்த லக்னம், நம்ம பிறந்த நேரம், அதே மாதிரி நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம், இது எல்லாமே, இதோட லக்னாதிபதியுடைய நிலை, தசாபுக்தி, அஷ்டவர்க்கத்துடைய பரல்கள், அந்த ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு கொடுக்குற மாதிரி தான் இதுக்கும் ஸ்கோர் கார்டு இருக்கு. இந்த நம்மளுடைய லைஃபுக்குமே ஸ்கோர் கார்டு இருக்கு, நம்மளுடைய லைஃப் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்க்குமே இருக்கு. ஸோ அதுவுமே டேலி ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்கும். வாய்ப்புகள், அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய தசாபுக்தியும் ஃபேவரபிளா இருந்தா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த நிலைகள்ல வந்து போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு வரும். அதை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து நம்ம வந்து இந்த 10 இயர்ஸ் நம்ம லைஃப்ல எப்படி இருந்தது, எதெல்லாம் நம்ம இழந்தோம் அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசனை பண்ணி பெருசா ஈகோ இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் எடுக்கும் போது டெஃபினட்டாவே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த தசாபுக்தி இதெல்லாம் இருந்தா கூட இத்தனை வருஷத்தை நம்ம என்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி சனி அப்படின்றவர் வந்து ஒரு கர்மா டீச்சர். அவர் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்மளுக்கு பிளீசிங்கா சூதிங்காலாம் லெசன்ஸ் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி, நம்மளுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா இனிமையா சொல்லி கொடுக்குற ஒரு நபர் கிடையாது. அவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்களை கொடுத்து அந்த கஷ்டங்கள் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு வந்து வழி நடத்துவாரு. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 10 வருஷத்துல, கடந்த 10 வருஷத்துல இந்த 10 வருஷம்ன்ற வார்த்தைக்கு நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7.5 வருடத்தை தாண்டி அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே ஸ்டார்ட் ஆயிருக்குன்றதால இந்த 10 வருட காலகட்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். உங்களால புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். சோ அதன் அடிப்படையில இந்த கெரியர் அட்வான்ஸ்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிச்சயமாவே கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமா கிடைக்கலாம், இல்ல ஒரு சோசியல் மீடியால இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இந்த சோசியல் மீடியா மூலமா வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆன்லைன் ரெஃபரல் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் பத்தி. ஸோ இந்த ஒரு ஹைக் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இல்ல ஒரு ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நம்மளுக்கே ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது கூடியிருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்காங்க அப்படின்னு நிறையவே லெசன்ஸ் வந்து நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 7.5 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருந்திருப்போம். அதை நம்ம இம்ப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ரெகக்னைஸ் ஆகணுமோ அந்த இடத்துல தான் போகணும். நம்மளுக்கு பயன்பாடு இல்லாத இடத்துல வந்து தேவையில்லாம நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து வயசான ஒரு டிசிஷன் கிடையாது. அதனால நம்மளுக்கு அதுல என்ன லாபம் இருக்கு, அறிவு சார்ந்து நம்மளுடைய முயற்சி போட்டா அதுல எதனா நம்மளுக்கு லாபம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய அந்த சோசியல் சர்க்கிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். கூட வேலை செய்யறவங்க வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப ஜூனியர்ஸா இருக்காங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு கம்பெனிக்கு போறாங்கன்னா சீனியர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு இதுவா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு புதுசா ஒரு கம்பெனிக்கு போகும்போது சீனியர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு இனிஷியலா வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்காது. இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். அதனால அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒர்க் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது பெட்டரா இருக்கும். கம்யூனிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே கிளியரா புரியும். ஆனாலும் வந்து ரொம்ப ஜாகிரதையா பேசணும். ஏன்னா இந்த பயிற்சி ஆகும்போது ஒரு வாக்குஸ்தானத்தோட ராகுடைய தொடர்பு சில சமயம் அந்த எக்ஸாஜரேஷன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் பேச வாய்ப்புகள் இருக்கு. உங்களால முடியுதோ இல்லையோ நான் இதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது ப்ரொடக்டிவா இல்ல, அதோடைய ரிசல்ட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கேட்டகரியில இல்லன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல நம்மளுடைய ரெப்யூட்டேஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியுமா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு அசைன்மெண்ட் எடுத்து இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நம்மளுக்கு அதை வந்து நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும்போது நம்மளால அதை எவ்வளவு எஃபெக்டிவா செய்ய முடியும், உண்மையாவே நம்மளால முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும். அந்த எக்ஸாஜரேஷன் பண்ணும்போது, மிகைப்படுத்தி பேசும்போது நிறையவே ப்ராப்ளம்ஸ் வரும். இது எல்லாமே ஆன்கோயிங்கா, இது எல்லாமே இந்த 7.5 வருஷ காலகட்டத்துல ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட அதை வந்து கேர்ஃபுல்லா அசஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணும்போது இன்னும் வந்து நிறைய கிளாரிட்டி இருக்கும். ஹெல்த் அப்படின்றது நல்லாவே இருக்கும்.
இருந்தாலும் ஹெல்த் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அன்னெசரி இந்த மீடியா அந்த வந்து அடிக்ஷன் வாய்ப்புகள் இருக்கு. சோசியல் மீடியால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். படிப்புல இருக்கிறவங்க வந்து காலேஜுக்கு போறவங்க, படிக்கிற இந்த ஏரியால இருக்கிறவங்க, இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க, இவங்கலாம் கொஞ்சம் இந்த அஃபினிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் சூழ்நிலைகள். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஆனா குடும்ப சூழ்நிலை, நம்ம இருக்கிற ஃபேமிலி என்விரான்மெண்ட் எல்லாமே நிச்சயமாவே நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கும். கணவன் மனைவி உறவு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 வருஷத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கணவன் மனைவி உறவு நல்லாவே இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பீரியட் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க, சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எனிமீஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிடன் எனிமீஸ், இன்னர் எனிமீஸ் ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாருக்கும் ஹிடன் எனிமீஸ் தெரியும், எனிமீஸ் தெரியும். இன்னர் எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி அந்த இன்னர் கான்ஃபிளிக்டும் இருக்கும். சில சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னர் கான்ஃபிளிக்டையும் ஓவர் கம் பண்ணி வரத்துக்குண்டான ஒரு அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். நம்மளுக்குள்ளவே வந்து ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். நம்மள நம்பி சில பேர் வந்து பெரிய பொறுப்புகள் கொடுத்து உன்னால இதை முடியும்னு சொன்னா கூட நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் 8 to 10 இயர்ஸ்ல நடந்த சில விஷயங்கள் நம்மளால முடியுமான்ற அந்த ஒரு பயத்துல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை, சில வாய்ப்புகளை நம்ம வந்து தவற விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரியான எனிமீஸையும் அந்த இன்னர் எனிமீஸையும் ஓவர் கம் பண்ணி வருவோம். பொதுவாகவே இந்த பீரியட் வந்து எல்லா ஏரியாலையுமே பாசிட்டிவ் அவுட்கம் அப்படின்றது இருக்கும்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாஸ்ல இந்த சஜஷனையும் இம்ப்ளை பண்ணும்போது ரொம்பவே பெட்டரா இருக்கும். டிராவல் பாசிபிலிட்டிஸ் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. ஸோ ஒரு கீ டேக் அவே இந்த சாட்டர்னுடைய டிரான்சிட், இந்த சனி பயிற்சிக்கு என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா பாசிட்டிவ் பீரியட், மகர ராசிக்கு பாசிட்டிவ் பீரியட். ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி இருக்கும், கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும், நல்ல ஹெல்த் இருக்கும், ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும், நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும், எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு சில அட்வைசர்ஸ், ஒரு சஜஷன்ஸ், ஒரு வெல்விஷரா சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல் அசஸ்மெண்ட் பண்ணும்போது, எவாலுவேட் பண்ணும்போது இதை நம்ம செய்யணும், இதை இந்த வகையில நம்ம இதை மாதிரி போகணும் அப்படின்றத ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான். ஸோ அதன் அடிப்படையில தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிட் ரிப்போர்ட்டையும் வந்து ஷேர் பண்றேன். இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி மேக்சிமம் பெனிஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இதுல. நம்மளுக்கு வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருந்தா கூட எல்லா ஏரியாஸ்லயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவா எப்பவுமே இருக்காது. ஆனா நம்மளுடைய அந்த ஒரு மென்டாலிட்டியை மாத்திக்கும் போது நம்மளுக்கு டெஃபினட்டா நல்லாவே இருக்கும். ஸோ இந்த 2.5 வருஷ காலகட்டம் அப்படின்றது சனி பயிற்சி மகர ராசிக்கு இதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷத்துல சஃபர் பண்ணதோட இது பெட்டரா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பண்ணும்போது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமா இருக்கும். ஸோ இதோட நான் வந்து மகர ராசிக்கான பலன்களை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.